ஹலோ, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வையில் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன், சரவணன், செம்பல் வினோத் ஜோஸ், தீபா சங்கர், ஆர்.கே. சுரேஷ், காளி வெங்கட், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் வந்திருக்கிற தலைவன் தலைவி தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மதுரை மேலூர்ல இருக்கிற வளநாடுங்கிற கிராமத்துல வசிக்கிற செம்பன் வினோத் ஜோசுடைய பிள்ளைங்க தான் ஆர்.கே. சுரேஷன், நித்யா மேனனும். நித்யா மேனனுக்கு அதே ஊர்ல இருக்கிற சரவணன், தீபா சங்கர் தம்பதிகளுடைய மகனான பரோட்டா மாஸ்டர் விஜய் சேதுபதியோட சம்பந்தம் பேசுறாங்க. ஆகாச வீரங்கிற விஜய் சேதுபதி தான் WMA கிடையாது, பரோட்டா மாஸ்டர் தாங்கிற உண்மை நித்யா மேனன் சொல்றாரு. ஆனா அவர் தயார் பண்ற பரோட்டாவோட டேஸ்ட் நித்யா மேனனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் காதல் பண்றதுக்கு கண்ணு தேவையில்லை, மூக்கு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, பணம் தேவையில்லை, பரோட்டா மட்டும் இருந்தா போதும் முடிவு பண்ணி அம்மா அப்பா எதிர்ப்பை மீறி விஜய் சேதுபதியை கல்யாணம் பண்ணி அவர் வீட்டுக்கு மருமகளா வர்றாங்க. ஆரம்பத்துல மருமகள் நித்யா மேனன், மாமியார் தீபா சங்கர், மாமனார் சரவணன், நாத்தனார் ரோஷினி ஹரிபிரியன் நல்லா நடத்தினாலும் பரோட்டா கடை கல்லாப்பட்டியில மருமகள் நித்யா மேனன் உட்கார்ந்ததுல இருந்து புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, மருமகள் நாத்தனார் பிரச்சனை எல்லாமே உருவாகி முட்டை பரோட்டா மாதிரி டேஸ்டா இருந்தவங்க குடும்பம் கொத்து பரோட்டா ஆக்கப்படுது. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் ரெண்டு பேருக்கு குழந்தை பிறந்த பிறகும் புருஷன் பொண்டாட்டி சண்டை தூங்கா நகரமான மதுரையை தூங்கினாலும் இவங்க தூங்காம 24x7 மணி நேரம் சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க, சேர்றாங்க, ரிப்பீட், 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 சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க, சேர்றாங்க, ரிப்பீட். இப்படியே கிளைமாக்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கு. பரோட்டா கடையில ஆரம்பிச்ச புருஷன் பொண்டாட்டி சண்டை கடைசியில கோவில குழந்தைக்கு மொட்டை போடும் போது இன்னும் தீவிரமாகுது. கோவில் பஞ்சாயத்துல இதுக்கு மேல எங்களால வாழ முடியாது, எங்களை பிரிச்சு விட்டுருக்கன்னு நித்யா மேனன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகளோட உங்களோட காது வலிக்கு கத்தி கூப்பாடு போட்டு சொல்ற ஒரு சவுண்டான படம் தான் தலைவன் தலைவி. நாயகன் பரோட்டா மாஸ்டர், ஆகாசி வீரனா விஜய் சேதுபதி விடுதலை டு மகாராஜா படங்களுக்கு அப்புறம் 666 நடிச்சிருக்காரு. ஆகாச வீரனாவே அருமையா கொத்து பரோட்டா போட்டுருக்காரு, நடிச்சிருக்காரு. நித்யா மேனன் பொண்ணு பாக்குற சீன்ல அவர்கிட்ட அப்படியே கண்ணால பேசுற சீன், அவங்க கிட்ட பேரரசி ஐ லவ் யூன்னு கத்தி சொல்லிக்கிட்டு அம்மா அப்பா விட்டுட்டு வந்தோம்னா ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு ரொம்ப கேர் பண்ற சீன்கள், பாசத்தோட நித்யா மேனன் கூட சண்டை போடுற சீன்கள், அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாம தன்மானத்தையும் விட்டு கொடுக்க முடியாம அதுக்காக பாசமான மனைவியும் விட்டு கொடுக்க முடியாம கதற சீன்கள், வாக்குவாதம் முற்றும் போதெல்லாம் மேடம் மேடம் நான் கத்தல மேடம் நித்யா மேனன் கிட்ட கெஞ்சிற சீன், கொஞ்சம் கூட கௌரவம் பக்கமும் இமேஜ் பக்கமும் நித்யா மேனன் அறைவாங்கிற சீன், கடைசியில் நித்யா மேனனை குழந்தையும் பிரிஞ்ச பிறகு அவங்க கூட மறுபடியும் சேரணுங்கிறதுக்காக ஜோசியர் சொல்ல கேட்டு தமிழ்நாட்டில் கோயில்கள் ஃபுல்லா அலையிற காட்சிகள், தன் கூட எப்பவுமே சண்டை போடுற மச்சன் ஆர்.கே. சுரேஷ் கூட வில்லன்கள் கூட மோதுற காட்சிகள் எல்லாத்துலயுமே சூப்பரா பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. அடுத்த நடிப்பு ராட்சசன் விஜய் சேதுபதிக்கு தான் கொஞ்சம் கூட சளைச்சவங்க இல்லைன்னு அவருக்கு பயங்கரமான டப் கொடுத்து அவரே டாமினேட் பண்றாங்க நடிப்பு ராட்சசியான நித்யா மேனன். சரியான பெர்ஃபார்மன்ஸ். நித்யா மேனனுடைய நடிப்பை நான் ஏற்கனவே வந்து காஞ்சனா 2, மெர்சல், காதலிக்க நேரமில்லை, திருச்சி தமிழ், ஓகே கண்மணி இந்த மாதிரி படங்களை பார்த்து பிரமிச்சிருக்கேன். அப்படியே அசால்ட் ஆக்டிங்லேயே அப்படியே ஹீரோ ஈஸியா டாமினேட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நிறைய படத்துல அவங்களுக்கு சான்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். இந்த படம் அவங்களுக்கு திருச்சி தமிழ் படத்துக்கு அப்புறம் சரியான ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கும் சொல்ல தோணுது. இந்த படத்துல பரோட்டாவோட டேஸ்ட் வாங்கி விஜய் சேதுபதியை நேசிக்க ஆரம்பிக்கிற காட்சிகள், பரோட்டாவை டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம குடும்பத்தோட கல்யாண சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு ஒருத்தான சம்பந்தமான அப்பாட்ட சந்தோஷமா சொல்ற சீன், புகுந்த வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பாசமா பழகிற சீன், கல்லாப்பட்டியில இருந்து தன்னை இறங்க சொல்லிட்டு சாப்பிட வரவங்கிட்ட ஆர்டர் எடுக்க, பாத்திரங்களை கழுவ, சாப்பிட்ட இலைய எடுக்க மாமியார் நாத்தனார் சொல்லும் போது ஆரம்பத்துல ஷாக்கானாலும் கணவருக்காக அதை சமாளிச்சுட்டு போற சீன்கள், கணவன் கூட என்னதான் சண்டை போட்டாலும் அவர் உருவும் போது இறங்கி வந்து அவர் கூட மறுபடியும் பாசங்க அமைக்கிற சீன், ஆரம்பத்துல புருஷனுடைய பேரை சொல்ல மாட்டேங்கிறவங்க கடைசியில வெறுத்து போய் பஞ்சாயத்துல படா லூசுன்னு திட்டுற சீன், கடைசியில பூந்த வீட்டுக்காரங்களுடைய அட்ராசிட்டி தாங்க முடியாம அண்ணனுக்கு போன் பண்ணி வரவழைக்கிற சீன், விஜய் சேதுபதிக்கு வேற பொண்ணு பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு கத்தி கூப்பாடு போட்டு வீட்டுல எல்லாரும் சண்டை போடுற சீன், கடைசி கிளைமாக்ஸ்ல டைவர்ஸ் வேணா ஒண்ணு வேணான்னு விஜய் சேதுபதியோட ஆட்டோல ஏற சீன்கள் வரைக்கும் கலக்கி எடுத்திருக்காங்க நித்யா மேனன். இதுவரை நான் சொன்ன சீன்கள் எல்லாமே ஒரு சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு இந்த படத்துல இவங்களோட அவுட்புட். அடுத்து நித்யா மேனனுடைய அப்பாவை வர மலையாள நடிகர் செம்பன் வினோத் ஜோஸுடைய ஸ்லாங்ல மதுரைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம மதுரையில இருந்து 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற மலையாள படம் வந்தாலும் அந்த குறை தெரியாத அளவுக்கு ஆரம்பத்துல இருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும், குறிப்பா கிளைமாக்ஸ்ல ஃபைட் சீன்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. தன்னுடைய மகளை பார்க்க வரும்போது தன்னுடைய மகள் வசதியா வாழ்றா, அவள் பேர்ல கடப்பேரை மாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பூரிக்கிற காட்சிகள்ல நல்லா பிரமாதமா பண்ணியிருந்தாரு செம்பன் வினோத் ஜோஸ். அடுத்து விஜய் சேதுபதியோட அம்மாவை அவரை தீபா சங்கரை நிறைய சீரியல்ல பார்த்திருக்கேன். கொடுத்த காசுக்கு மேலே கூவுறாங்களோ நிறைய தடவை யோசிக்க வச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல ஒரு அம்மாவா தன்னுடைய மகனை விட்டு கொடுக்க முடியாம
ஒரு கேஷியரா தன்னுடைய கல்லாப்பட்டியை விட்டு கொடுக்க முடியாம, ஒரு மாமியார் மருமகளுக்கு எதிராக தன்னுடைய மகள் கூட சேர்ந்து மகன் கிட்ட தூண்டி வச்சு புருஷன் கொண்டாடி 2 பேரும் சண்டை போட்டு வைக்கிற காட்சிகள், சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி அப்பாவே என் முகத்தை வச்சுட்டு கொலையில காட்சிகளை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மற்ற நடிகர்கள் சித்தப்பு சரவணன், ரோஷினி ஹரிப்பிரியன், ஆர்.கே. சுரேஷ், சென்ட்ராயன், நித்யா மேனனுடைய அம்மாவா வர நடிகை, விஜய் சேதுபதியோட தம்பியா வர நடிகர் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா விஜய் சேதுபதியோட சித்தப்பா வர காளியனுடைய நடிப்பு சூப்பரா இருந்தது. என்னைக்குமே இல்லாத அதிசயமா யோகி பாபுடைய காமெடி கவுண்டர்கள் 4 இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தியேட்டர்ல ஆடியன்ஸ் அப்படி விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. மொத்தத்துல காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் சில இடங்களில் இரிட்டேட்டிங் ஃபீலிங் கொடுத்தாலும் நல்ல ஹை டெசிபிள் சவுண்டாவே இருந்தது. 2009 வந்த பசங்க படத்துல இருந்து ஆரம்பிச்சு தலைவன் தலைவி பாண்டியராஜுக்கு 11வது படம். பாண்டியராஜோட அதிகமான படங்கள் கிராமிய சூழ்நிலையில கதை சொல்ற படங்களா இருக்கும். இடையில மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ண கமர்ஷியல் ஆக்ஷன் படங்களான கதைகளி எதற்கும் துணிஞ்சவங்க இவருடைய பேரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுச்சு. ஆனா இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் கிராமத்து கதை, குடும்ப உறவுகள், பாசம், நேசம், சென்டிமெண்டா படம் எடுத்தாலும், தலைவன் தலைவி படத்துல மதுரை வட்டாரத்துல நடக்கிற கதையை சொல்லியிருந்தாலும், படங்கள்ல வர கதாபாத்திரங்களும் ரொம்ப யதார்த்தமா பிரசன்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு திறமையுள்ள இயக்குனர் தான் பாண்டியராஜன். இவருடைய படங்கள்ல என்னதான் சென்டிமெண்ட் எமோஷன் சீன்கள் இருந்தாலும் ஒரு சீரியல் பார்க்குற ஃபீலிங் நமக்கு வரவே வராது. அதுவும் இவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி. இந்த படத்துல இவர் கையாண்டது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிற குடும்ப அரசியல். அந்த காலத்து சிவாஜி கணேச படங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு விசு விஷேகர்னு அப்படியே அந்த செயின் கண்டினியூ ஆகி இப்ப வரைக்கும் சினிமாக்கள் சீரியல் அடிச்சு பிழிஞ்சு துவச்சு காயப்பட்ட புருஷன் கொண்டாடி பிரச்சனை, மாமியா மருமக பிரச்சனை, மருமக நாத்தனா சண்டையை பத்தி தான் இந்த படத்துல பேசியிருக்காரு. கல்யாணம்ங்கிறது இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கல்யாண மண்டபத்தை மாப்பிள்ளை பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி ட்ரீட் வைக்கிற ஒரு ஈவெண்ட் கிடையாது. ஒரு பாரம்பரியத்தை, ஒரு வம்சத்தை தொடர வைக்கக்கூடிய பவர்ஃபுல் எமோஷன். கணவன் மனைவிக்குள்ள என்னதான் சண்டை தகராறு வந்தாலும் அதை அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கணும். தன்னுடைய அம்மா அப்பாக்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் முன்னால 2 பேரும் சண்டை போடக்கூடாது. அப்படியே சண்டை போடுற சூழ்நிலை வந்தாலும் அவங்கள சண்டைக்குள்ள இழுக்க கூடாது. அப்படி அவங்க என்னதான் சொல்லி தூண்டி விட்டாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு பாடத்தை எடுத்திருக்காரு டைரக்டர். இதான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே. இதை வேற தனியா 2 மணி நேரம் படமா எடுக்கணுமான்னு கேட்கிற நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருந்து இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ்கள் ஏன் அதிகமாகுது, கணவன் மனைவிகளை ஏன் ஈகோ கிளாஷ் அதிகமாகுது, இப்ப ஏன் நிறைய டைவர்ஸ் கேஸ்கள் கோர்ட் படி ஏறிக்கிட்டே இருக்குன்னு பதில் சொல்லியிருக்காரு டைரக்டர். ஆனா இதை இவர் டெலிவர் பண்ண விதம் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இல்ல, ஒரு பெரிய பழாப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு டைரக்டர். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய சிறப்பம்சம். வீட்டுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற பிரச்சனை வெளியே போகும்போது அதை எப்படி குடும்ப உறுப்பினர்கள், சொந்த பந்தங்கள் ஈர பேனாக்கி பெருமாளாக்கி 2 பேரையும் நல்லா தூண்டி விட்டு மோத வைப்பாங்க. அப்புறம் உனக்கு உன் பொண்டாட்டியை சமாளிக்க தெரியலன்னு ஓடி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி நம்ம விழுகுறதில்ல, அதனால வந்து அட்வைஸ் பண்றதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர். அதே மாதிரி காதலுக்கு, கல்யாணத்துக்கு, வாழ்க்கைக்கு படிப்பு முக்கியம் இல்ல, உழைப்பு தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. அது கூட பரோட்டாவும் ரொம்ப முக்கியம்னு சேர்த்து சொல்லியிருக்காரு டைரக்டர். என்னதான் புருஷனும் பொண்டாட்டி சண்டை போட்டாலும் அந்த சண்டையை வந்து பாசம் கலந்ததா அன்னைக்கு ராத்திரியே தங்களுக்குள்ள பேசி தீர்க்கக்கூடிய சண்டையா இருக்கணும். தினமும் 1000 சண்டைகள் வந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பிளவு வரக்கூடாது. அந்த பிளவுகளை உண்டாக்குறதுக்குன்னு நம்முடைய அம்மா அப்பாக்கள், அண்ணன் தங்கச்சிகள் நம்மளை தூண்டி விடுவாங்க. நீ எல்லாம் ஆம்பளையா, அவளை அடக்க தெரியலையா, அவளை தூக்கி போட்டு மிதிடான்னு நம்மளை தூண்டி விடுவாங்க. அதே மாதிரி மனைவியோட வீட்லயும் மனைவியை தூண்டி விடுவாங்க. அதனால கணவன் மனைவி 2 பேரும் தன்னுடைய அம்மா அப்பாக்கள் தூண்டி விடும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பரஸ்பரம் அன்பு, அதுக்கு மேல ஒரு டீப் லவ் பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா எத்தனை கொம்பங்கள், எத்தனை சொந்த பந்தங்கள், எத்தனை போலீஸ் சட்டங்கள் வந்தாலும் இவங்களை பிரிக்க முடியாது. அழகா நகைச்சுவை பலாப்பழத்துல ஊசி எத்தனை மாதிரி சொல்லியிருக்காரு டைரக்டர். அதனால தான் படம் நமக்கு 2.5 மணி நேரம் டைம் போறதே தெரியாத அளவுக்கு எங்கேஜா வச்சிருக்க நம்மள. இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதுறது பாண்டியராஜ் தான். கேரக்டர் ஸ்கெட்சிங், காஸ்டிங் செலக்ஷன் நல்லா சூப்பரா இருந்தது. இந்த அளவுக்கு விஜய் சேதுபதி கேரக்டர் தன்னுடைய ஒய்ஃபுக்கு அடங்கி போறதுக்கு, சரண்டறதுக்கு காரணம் மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு எண்ணம் இருக்கும். இவ வந்து என்னோட பொண்டாட்டி, என்னை நம்பி வந்துட்டா, இவளை காப்பாற்ற வேண்டியது கடமை. என்னதான் சண்டை போட்டாலும் இவ என் மேல ரொம்ப பாசமா இருக்கா, என் மேல ரொம்ப காதலா இருக்கா. மற்றபடி இவ ஒன்றும் இந்த இன்னைக்கு காலத்துல கொழுப்படுத்து திமிர் பிடிச்சு போய் அலையிற புரியாமி அபிராமி மாதிரி நாய் கிடையாது. இவள் என்னுடைய ஆதர்சமான மனைவின்னு இவர் சரண்டராகும் போது நமக்கு விஜய் சேதுபதி மேல இருந்த அந்த கோபம் அப்படியே காணாம போயிடும். அது அந்த கேரக்டருடைய அருமையான ஸ்கெட்சிங் சொல்லலாம். எல்லா நடிகர்களும் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தாங்க. கரெக்டா அப்படியே படம் குடும்பஸ்தன் படம் மாதிரியே, டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மாதிரியே பிரச்சனைகளை சீரியஸா சொல்ற மாதிரி சொல்லி அதை அப்படியே காமெடியா கன்வெர்ட் பண்ண இந்த படத்துல நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலாம். அந்த உண்மையை நம்ம சொல்லிதான் ஆகணும். அடுத்து படத்தினுடைய அருமையான ஓட்டத்துக்கு கை கொடுத்தது டைலாக்ஸ். ஒரு சீன்ல விஜய் சேதுபதி சொல்லுவாரு, புருஷன் பொண்டாட்டி உறவு அவள் அழகானதுன்னு சொல்லுவாங்க.
ஆனா அதை தக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு பொண்டாட்டிகளோட புருஷங்க போற பாடடிக்கன்னு சொல்றது மூலமா இந்த காலத்துல பொண்டாட்டியை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு எல்லாம் இறங்கி போக வேண்டியிருக்கு, இந்த கட்டாயத்துக்கு ஆளாயிருக்காங்கன்னு சேர்த்து சொல்லியிருக்காரு டைரக்டர். இந்த படத்துல நித்யா மேனனுக்காக விஜய் சேதுபதி ரொம்ப இறங்கி போவாரு. என்னடா இவர் தன்மானத்தெல்லாம் விட்டுட்டு இப்படி இறங்குறாரு, இப்படி சரண்டர் ஆகுறாரு நமக்கு சில நேரங்களில் தோணும். ஆனா அதுக்கு சரியான ரீசன் சொல்லி இருப்பாங்க. ஏன்னா நித்யா மேனன் என்னதான் அவர் கூட பயங்கரமா சண்டை போட்டாலும் அவர் அவருடைய அம்மா தங்கச்சியினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவர் கடைசி வரைக்கும் உண்மையா நேசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் விஜய் சேதுபதி கடைசி வரைக்கும் நித்யா மேனனை விட்டு கொடுக்க முடியாம, குழந்தையை பிரிய முடியாம டைவர்ஸ் பத்திரத்தை கையெழுத்து கூட ரொம்ப யோசிப்பாரு. அதே மாதிரி இன்றைய மனைவிகளுக்கு நித்யா மேனன் மூலமா ஒரு பாடம் எடுத்திருப்பாரு இயக்குனர். அதாவது நித்யா மேனன் தன்னுடைய அப்பாட்ட சொல்லுவாங்க, அவர் ரொம்ப பாவம், தன்னுடைய அம்மாட்டையும் தங்கச்சிட்டையும் மாட்டி முழிக்கிறான்னு சொல்றது மூலமா பொண்டாட்டி என்னதான் புருஷனோட சண்டை போட்டாலும் புருஷனுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும்னு நித்யா மேனனுடைய கேரக்டர் மூலமா பதிவு வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தங்களுக்குள்ள சண்டை நடக்கிறதுக்கு யார் காரணம், நம்ம சந்தோஷமா சேர்ந்து வாழ்றது உண்மைக்கே பார்த்து ரசிக்கிறது யாரு, நம்மளை தூண்டி விட்டு பிரிச்சு வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுறது யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க தெரியும்னு கணவன் மனைவிகளுக்கு ஒரு பாடம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய பேரண்ட்ஸ்களுக்கு ஒரு பாடம் எடுத்திருக்காரு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வந்துட்டா பேரண்ட்ஸு கண்டுக்காம விட்டணும். அவங்க இன்னைக்கு காலையில அடிப்பாங்க, ராத்திரி சேர்ந்துருவாங்க. நாளைக்கு மறுபடியும் காலையில அடிச்சுக்கிடுவாங்க, ராத்திரி சேருவாங்க. ரிப்பீட்டு அவங்களை கண்டுக்காம போயிட்டே இருக்கணும். கணவன் மனைவி சண்டைக்குள்ள வீட்டு பெரியவங்களும் மற்றவங்களும் உள்ள நுழையிறதும் வீட்டுக்குள்ள ஆமா நுழையிறதும் ஒண்ணுதான். அந்த உறவும் நிலைக்காது, அந்த வீடும் நிலைக்காதுன்னு தெளிவா சொல்லியிருக்காரு இயக்குனர். படத்தோட காமெடி டயலாக்கள் நல்லா இருந்தது. குறிப்பா யோகி பாபுடைய டைமிங் டயலாக்கள் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆரம்பத்துல விஜய் சேதுபதி நித்யா மேனன் அடிச்சுக்கிறத பார்த்து இதுல யாரு முன்னாடி அப்படின்னு கேட்பாரு. சிரிக்காத ஆடியன்ஸே கிடையாது தியேட்டர்ல. பாதி மொட்டை எடுக்கப்பட்ட விஜய் சேதுபதியோட பெண் குலத்தை பார்த்து என்ன அண்ணாச்சி படத்தை கட் பண்ணி பாதியோட விட்டு வச்சிருக்காங்க கேட்கறது. பரோட்டா கடையில சாப்பிடும் போது இவங்க சம்பாதிக்க கடை நடத்துறாங்களா இல்ல சண்டை போட கடை நடத்துறாங்களான்னு கேட்கறது. இப்படி நிறைய இடங்கள்ல டைமிங் காமெடி பட்டாசுகளால தெளிச்சு வீசியிருக்காரு யோகி பாபு. அதே மாதிரி ஆர்கே சுரேஷ் தவிர மற்ற வில்லன்களை, குறிப்பா சென்ட்ராயனோட ஆட்களை, பார்பர் சங்க ஆட்கள் எல்லாரும் ஆரம்பத்தில் வில்லன்கள் மாதிரி காமிச்சு அப்புறம் காமெடி பீஸா காமிச்சது நல்லா இருந்தது. அதே மாதிரி சென்ட்ராயனுடைய ஆட்கள் கோவில் பஞ்சாயத்து நடக்கும்போது சண்டை போறதுக்காக கார் எடுத்துட்டு கிளம்பி வருவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஸ்பாட்டை ரீச் ஆக முடியாம கிளைமாக்ஸ்ல ஃபைட் முடிகிற வரைக்கும் அந்த கார்ல அவங்க சுத்திக்கிட்டே இருக்கிறது பார்க்க நல்லா காமெடியா இருந்தது. இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ண பாண்டியராஜ் நம்ம கண்டிப்பா பாராட்டியாகணும். பாண்டியராஜுக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். அடுத்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நகரப்புறத்து படங்களுக்கு மட்டும் இல்லாம கிராமிய படங்களுக்கு சாங்ஸ் கம்போசிங், பிஜிஎம் ஸ்கோரிங் பண்றதுல அல்டிமேட் கில்லாடியான சனானா. பொட்டல முட்டை பாட்டும் செல்ல கோளாறு பாட்டும் நல்லா இருந்தது. அதே மாதிரி முக்கியமான பரபரப்பான காட்சிகள், ஃபைட் சீன்களுக்கான பிஜிஎம் ஸ்கோரிங் ரொம்ப அருமையா பண்ணி படத்தோட மூடுக்கு அப்படியே நம்மள செட் பண்ணியிருந்தாரு. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சவுண்டான டைரக்ஷனுக்கு அடுத்தபடியான சவுண்டான கான்ட்ரிபியூஷன் தான் இந்த பிஜிஎம் ஸ்கோரிங். படத்தோட கேமராமேன் சுகுமார் பிரமாதமா மதுரையோட அழகை அப்படியே படம் காமிச்சிருந்தாரு. குறிப்பா கோவில் பரோட்டா கடை இந்த ரெண்டு கதைக்களத்துல மட்டும்தான் படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சுத்திக்கிட்டே இருந்தாலும் கேமரா லைட்டிங் செட்டிங் மூலமா நமக்கு எந்த ஒரு இரிட்டேஷன் ஃபீலிங் வராத அளவுக்கு பண்ணிருக்காரு. குறிப்பா தமிழ்நாடு கோவில்கள் திருச்செந்தூர், திருவண்ணாமலை, ராமேஸ்வரம் நிறைய கோவில்களை காமிச்சது நல்லா இருந்தது. அடுத்த படத்துக்கு எடிட்டிங் பிரதீப் ராகுல். படத்தை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துல முடிச்ச சிறப்பு. இதுக்கு மேல டைமிங் முடிச்சது நல்லா இருக்கு. ஏன்னா அளவுக்கு மிஞ்சின அமிர்தமும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அப்ப டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா பயங்கர சவுண்டாவே இருக்கு இந்த படத்துல. படத்தோட மைனஸ் பாயிண்ட்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு நாட்டு தான். கிட்டத்தட்ட ஏற்கனவே 1000 தமிழ் சினிமாக்கள் அடிச்சு பிரிஞ்சு துவஞ்சி காயப்பட்ட கதை. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் பிலிமா 1.5 மணி நேரத்துல எடுத்து முடிக்க வேண்டிய படத்தை 2 மணி நேரம் 20 நிமிஷம் இழுத்துருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா 90% படத்தோட கதை இடைவேளையோட முடிஞ்சிடுது. இடைவேளைக்கு அப்புறம் இவங்க சண்டை ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எங்க நடந்தது, எந்த மாசம் நடந்தது, எத்தனை மணிக்கு நடந்தது, பிளாஷ்பேக் ஓட்டி நல்ல டைம் ஓட்டிருக்காங்க. படத்துல விஜய் சேதுபதி உட்பட முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாருமே ஹரி படத்தோட வில்லன்கள் மாதிரி, தெலுங்கு பட நடிகர்கள் மாதிரி ஹை டிசிப்ளின்ல கங்குவா படத்தையும் கொடுக்குற மாதிரி கத்தி பேசுறாங்க. ஒருவேளை மதுரை மக்களுடைய குடும்ப வாழ்க்கை முறை, நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பேச்சுகள் எல்லாமே இப்படித்தான் இருக்குமான்னு தெரியல. காதலுக்கு, கல்யாணத்துக்கு, வாழ்க்கைக்கு அன்பு வேணும், கேர் வேணுங்கிறதெல்லாம் ஓகே. ஆனா பரோட்டாலாம் கண்டிப்பா வேணுங்கிறது என்ன நியாயம் தெரியல. நல்லா விவரம் தெரிஞ்ச நித்யா மேனன் பரோட்டாவோட டேஸ்டுக்கு மயங்கி விஜய் சேதுபதியோட ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் கூட விசாரிக்காம கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறனால கொஞ்சம் கூட ஒத்துக்கிற மாதிரி இல்லை.
ரொம்ப ஓவராகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துல மாமியார் வீட்டுல தன்னை ரொம்ப அதிகமா வேலை வாங்கி கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியுது. பட் விஜய் சேதுபதியோட அம்மா அப்பா அவரை தூண்டி விடுறாங்கன்னு தெரிஞ்சும் இவங்களும் போட்டி போட்டுக்கிட்டு தன்னுடைய அம்மா பேச்சுக்கிட்டு சுய புத்தி இல்லாம ஏன் நடக்கிறாங்கன்னு தெரியல. தன்னோட புருஷனுக்கும் தன்னோட அண்ணனுக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சும் முக்கியமான சண்டை நடக்கும்போது தன்னுடைய அண்ணனை தன்னுடைய பூந்த வீட்டுக்கு கூப்பிட்டா அங்க பெரிய அடிதடி சண்டை நடக்கும்னு இவங்களுக்கு தெரியாதா? ஆனா முக்கியமான நேரத்துல ரொம்ப கடும் சொற்களால மாமியாரும் நாத்தனாரும் மானசீகமா குடும்பப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சோம் தன்னுடைய அம்மா ஐடியா கொடுத்தும் தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய புருஷனை தாஜா பண்ணி ஏன் நித்யா மேனன் தனி கொடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. அட்லீஸ்ட் இவங்க புருஷனை தாஜா பண்ணி தனி கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா புருஷன் கூட சந்தோஷமா வாழறது மட்டும் இல்லாம படமும் தொடங்கி 1.25 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கும். நம்மளும் மெனக்கட்டு 2.25 மணி நேரம் காது கிழிஞ்சு ரத்தம் வர அளவுக்கு சத்தங்களை கேட்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என்னதான் கணவனை வீட்டுக்குள்ள தங்களோட அறைக்குள்ள போடா வாடா லூசுன்னு செல்லமா திட்டாலும் 4 பேருக்கு முன்னாடி முக்கியமா புருஷன் வீட்டுக்காரங்க முன்னாடி திட்டுறது அடிக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இதனால சொசைட்டில தன்னோட கணவன் மேல இருக்கிற மரியாதை எல்லாருக்கும் குறைஞ்சிருமே. இதெல்லாம் மனைவி கேட்டு யோசிக்க மாட்டாங்களா? முக்கியமான பிரச்சனைகள் இந்த அளவுக்கு சண்டை போடுறதுக்கு ஆரம்ப காரணம் தீபால் சங்கர்னா இந்த சண்டையை ஊதி பெருசாக்கி 2 பேரும் பிரிச்சே வச்சது நித்யா மேனனுடைய அம்மா தானே. அதையும் செம்பன் வினோத் ஜோஸ் ஆரம்பத்திலே புரிஞ்சு அவங்களை அடிச்சு கண்டிக்கல. அதே மாதிரி இவங்க நிறைய சீன்களை சீரியஸான விஷயங்களை காமெடியா முடிக்கிறதுனால முக்கியமான பிரச்சனைகளுடைய சீரியஸ்னஸ் கூட நமக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுவும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். இவ்வளவுதான் மைனஸ் பாயிண்ட்கள். ஆனா இத்தனை மேனேஜ்மெண்ட்டுகள் இருந்தோம் ஹை டெசிபிள் சவுண்டுங்கிற குறையை தவிர மற்ற குறைகள் நமக்கு தெரியாத அளவுக்கு நேக்கா படத்தை கொண்டு போய் நம்மளோட 2.25 மணி நேரம் எங்கேஜிங்கா உட்கார வச்சிருக்காரு டைரக்டர். அவரை ரொம்ப பாராட்டணுங்க. படத்துடைய மாரல் வழி எவ்வளவுதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்தாலும் 4 சவத்துக்குள்ளே முடிச்சுக்கணும். சொந்த அம்மா அப்பாட்ட கூட ஷேர் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு லவ் பாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா எவ்வளவு சொந்த பந்தங்கள் வந்து பிரிக்க ட்ரை பண்ணாலும் எத்தனை சட்டங்கள் போலீஸ் வந்து முயற்சி பண்ணாலும் உண்மையான தம்பதிகளை பிரிக்க முடியாதுன்னு அருமையா ஒரு மாரல் வழி சொல்லி இன்றைய சூழ்நிலையில வாழ்ந்து டைவர்ஸ் பண்ண போற தம்பதிகளுக்கு ஒரு பாடமே எடுத்திருக்காங்க. படத்துடைய காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் மட்டும் இல்ல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பயங்கர ஹை டெசிபிள் சவுண்டா இருக்கு. கதை திரைக்கதையில மட்டும் சண்டை சச்சரவுகள் சத்தங்களை குறைச்சு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கலாம். இந்த அடிப்படையில 5க்கு 4 ஸ்டார்கள் தாராளமா இந்த படத்துக்கு கொடுக்கலாம். இது ஒரு சாதாரண படமா பார்க்காம கண்டிப்பா இன்றைய கணவன் மனைவிகள் ஒரு பாடமா பார்த்துக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு அழகா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்க ஃபேமிலியோட தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்க. உங்க வீட்டு தரையில நடக்கிறது அப்படியே திரையில காமிக்கிறாங்க. நீங்களும் அப்படியே அந்த ஆகாச வீரங்கிற தலைவன் பேரரசிங்கிற தலைவியோட வீட்டுல அப்படியே மிங்கிலாயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான மேட்டர் ஜாலியா கொண்டு போய் 2.25 மணி நேரத்துக்கு உங்களை எங்கேஜா வச்சிருக்காங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் ஒண்ணுமே கிடையாது. ஃபைட் சீன்கள் அந்த அளவுக்கு ரொம்ப வன்முறையெல்லாம் கிடையாது. மொத்தத்துல தலைவன் தலைவி சவுண்ட் ஃபேமிலின்னு சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சந்தோஷமா படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே எங்க குடும்பத்தை பாத்துக்கிறோம்னு நேத்து கல்யாணம் பண்ணவங்க இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்கிட்டு எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு கேரளால ஒரு 40-50 பொண்ணுங்க குரூப் ஃபாரின் டூர் போனாங்களே அந்த மாதிரி போய் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நல்ல பரஸ்பரம் அன்பு ஆழம் காதல் இருக்கிற தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்குள்ள உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ உண்மைக்கே தெரியாம தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா உண்மைக்கே அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னா உங்களை விட்டு கொடுக்காம இருக்காங்களா? உங்களை விட்டுட்டு போகாம உங்க கூட வாழ தயாரா இருக்காங்களா? ஹஸ்பண்டா ஒய்ஃபா அவங்ககிட்ட கண்டிப்பா சரண்டர் ஆயிடுங்க. ஆனா நீங்க ரொம்ப கொழுப்படுத்து போய் ரொம்ப திமிரு பிடிச்ச அலையில பிரியாணி அபிராமி நாயல் மாதிரி பொண்ணுங்களை மட்டும் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சீங்கன்னா அப்படியே விட்டு விட்டு துரத்தி அடிச்சிருக்கேன்னு சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். நம்ம விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நேர்கொண்ட பார்வை திரைப்பட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்லாம்.